உளநி பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டே வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் பொதுவான அவர்கள் நடத்துகின்ற பாடத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு படிக்கும்போது 10வது பாடத்திட்டத்தை முடிச்சுடுவாங்க. 11வது படிக்கின்ற போதே 12வது பாடத்திட்டத்தை முடிச்சுடுவாங்க. அந்த மாணவர்களுக்கு காலையில் மாலை வேறு அவங்களுக்கான எந்த உடல் ரீதியான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது, உறவு சம்பந்தமான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது, மன ரீதியான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது. மற்ற எந்த பயிற்சிகளும் அந்த 2 ஆண்டுகள் அந்த மாணவருடைய மனநிலையை மாற்றி அவளுடைய மனது பூரா வேற ஒரு இடத்துக்கு சென்று விடுகிறது. அவங்களுடைய நோக்கெல்லாம் அவங்களுடைய பிள்ளை இப்போ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதுதான். அப்படி அவர்கள் டாக்டராக இன்ஜினியர் இருப்பாங்க. அவள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறகு அவளுடைய மனநிலை மாறுகின்ற பொழுது உடல் ரீதியான பாதிப்பு மட்டும் இல்லை, மன ரீதியான பாதிப்பும். அந்த மாணவர்கள்லாம் சைக்கோ மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம் நாங்கள் அந்த பள்ளிகளில் படித்த மாணவர்கள்லாம். ஏன்னா காலையில் 7 மணிக்கு அந்த ஸ்கூலில் விட்டிங்கன்னா நைட்டு 9:30 மணிக்கு தான் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து நீங்கள் வெளியிட்டு அழைச்சிட்டு வர முடியும். இன்றைக்கி பெரும்பான்மையான தனியார் பள்ளிகள்லாம் அப்படி தான் அங்கே புதுச்சேரியில். ஆனால் அரசு பள்ளியில் அது போன்றெல்லாம் கிடையாது. அரசு பள்ளியில் மாணவர்களுடைய சற்று அவருடைய கல்வித்திறன் குறைவாக இருந்தாலும் பொது அறிவை பொறுத்தவரை மட்டுமல்ல, உடல் ரீதியாக அவளுக்கு எந்த நோய் நொடியும் வருவது கிடையாது, மன ரீதியாக எந்த பாதிப்பு இருப்பதில்லை. நீங்கள் இது ஒரு ஆய்வில் நீங்கள் ஆய்வு நடத்தி பார்த்தாலே உங்களுக்கு மிக எளிதாக தெரியும். இப்படி மன ரீதியாக பாதிப்பது நம்முடைய போட்டி, பொறாமை போன்ற மனநிலையின் காரணமாக ஏற்பட்டது அந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகள். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்காக தான் கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் பர்ச்சாலே சர்ச்சா என்ற முறையிலே யாருத்தாலும் ஒவ்வொரு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் பொதுத் தேர்வு இல்லாமல் போது ஒரு 5 லட்சம் மாணவர்களை அழைத்து அவர்களோடு கலந்து அவர்கள் உளவியல் ரீதியான மனநிலையில் பாதிப்போடு எந்த மாணவர் தேர்வு எழுத செல்லக்கூடாது என்பதற்காக தான் ஒரு 5 லட்சம் மாணவர்களை ஒரு இடத்துல கூட்டி அவர்களுக்கான தேர்வு எப்படி எழுத வேண்டும், எவ்வளவு எளிமையாக தேர்வு குளத்திற்கு செல்ல, படபடப்பு இல்லாமல், பதட்டம் இல்லாமல், மன ரீதியாக எந்தவித அச்சுறுத்தல் இல்லாமல் தேர்வு நிலையத்திற்கு சென்று அங்கே தேர்வு எழுதுகின்ற பொழுது தாங்கள் படித்த புத்தகத்தில் இருக்கின்ற வரிகளை மட்டும் எழுத வேண்டும் நோக்கத்திற்காக இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்களுடைய மனநிலையை சரி செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.